அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போராளி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 234 தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமித்து 234 தொகுதிகளுக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் நேற்று இரவு மாவட்ட செயலாளரை அறிவித்திருக்கிறார். எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு 234 தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அறிவிச்சிருக்கிறார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் விடுதலை சிறுத்தைகளுக்கு மற்ற கட்சிகளுக்கு என்னமோ ஏதோ தெரியல. விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு இருக்குது. இந்த மதவாத கும்பல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றக்கூடாது. அது யாரோடு கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சி சிதைந்து சின்னாபின்னமாக போய் கொண்டு இருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்குமே நன்றாக தெரியும். ஏடிஎம்கேவோட கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்திலையும் படுதோல்வி. எப்படி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு பிஜேபியுடைய மோடி அமித்ஷா பேச்சை கேட்டு இன்னைக்கு ஏடிஎம்கே அப்படியே கீழ் நோக்கி போய்கிட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர்கள், அம்மாவை நேசித்த பல அம்மாளோடு எம்ஜிஆரோடு கட்சிகளை செய்தவர்கள், அவர்களோட பணி செய்தவர்களெல்லாம் இன்னைக்கு அண்ணன் விஜயோடு மற்றவர கட்சிகளோட மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படி இப்போ அம்மையார் இருக்கிறப்ப, ஐயா கலைஞர் இருக்கிறப்ப, இந்த பிஜேபி கட்சி இப்படி ஒரு கட்சி இருக்கா, இல்லை ஆர்எஸ்எஸ் இப்படி இருக்கா அப்படின்லாம் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை இந்த இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், பயங்கரவாத இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தலைவிரித்து ஆடுது அப்படின்னு சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி அண்ணனை தான் குறிக்கும். சிவப்பு கம்பளம் போட்டு பிஜேபியை வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உழைத்த உழைப்பு எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா இவங்கெல்லாம் உழைத்த உழைப்பு, அந்த கட்சி இன்னைக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. மக்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். அதையும் தாண்டி தான் விடுதலை சிறுத்தையின் கட்சி இப்படி ஒரு சிறப்பான ஒரு பணி, ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை நியமித்து விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர், எங்களை எல்லாம் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம எந்த கூட்டணி இருக்கிறோமோ அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 3-4 மாவட்ட துணை செயலாளர்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 பொறுப்பாளர்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் தலைவர் அறிவிச்சிருக்கிறார். அதனால எங்களுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் மிகவும் சவாலாகத்தான் இருக்கும். சில தக்குறி அரசியல் நாகரிகம் தெரியாமல் ஒரு சாதி புத்தியோடு தொடர்ந்து முகநூல்ல மற்ற இதுகளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம் இதுகளெல்லாம். தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு ஏன் இப்படி வம்பா பேசுறாரு, ஏன் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்கிறான். அட தக்குரி நாய்களா, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு கேட்குறேன். விடுதலை சிறுத்தையினுடைய ஆரம்ப கால வரலாறு, நாங்கள் உழைத்த உழைப்பு, நாங்கள் இன்னமும் ஒவ்வொரு கிராமப்புறங்களில் நாங்கள் படுற சாதி தீண்டாமையினால் படுற கொடுமைகள்லாம் இன்னும் தாங்க முடியலை, இன்னும் குறையவில்லை. எல்லா கட்சிகளையுமே இப்போ புதுசாக வந்திருக்க விஜயண்ணே கட்சியிலையும் இருக்குது, திமுகவிலையும் இருக்குது, அதிமுகவிலையும் இருக்குது. அனைத்து கட்சிகளையுமே சாதி, அந்த ஒரு சாதியோடு தான் அரசியல் நடக்குது. அதையும் தாண்டி சகிச்சு கொண்டு தான் நாங்கள் அரசியலில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேர்தல் வருகிறது. நம்மளால் முடிந்தது இந்த வட்டம் தலைவர் முடிவு எடுப்பார். அதிகமான தொகுதி வேண்டும். காங்கிரஸ் போல மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் பெயர் இயக்கம், மத்தியில் ஆட்சி செயலாற்றும் கூட மிகப்பெரிய இயக்கம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சி, நிறைய ஓட்டு வங்கிகள் உள்ள கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான்.
அதற்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் இருக்கும். 234 தொகுதிகளும் மிக குறைவான ஓட்டுகள் கிடையாது, அதிகமான ஓட்டு வங்கி உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால அதிகமான தொகுதிகள் கண்டிப்பா தலைவர் கேட்பார் என்று நினைக்கிறோம். தலைவர் எந்த முடிவை எடுத்தாலும் நாங்கள் கட்டுப்பட தயார். அப்புறம் அண்ணன் விஜய் கட்சியில் இணைந்த ஏடிஎம்கே உடைய முன்னணி கல்வித்துறை அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுத்தாங்க. விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் வரிசையாக இங்கே எங்களுடைய கட்சி விஜயோட சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தலைவர் எழுச்சி திருமாவளவன் வருகிறாரோ வரலையோ, ஆனால் அவர்களுடைய தொண்டர்கள் இங்கே சாரையாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு போகிற போக்கில் ஒன்று அடிச்சு விடுறாரு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒரு கொள்கை ரீதியாக விடுதலை சிறுத்தையை பற்றி புரிந்தவர்கள், தலித்துடைய வேதனைகளை புரிந்தவர்கள், இந்த தமிழ்நாட்டு அரசியலை புரிந்து கொண்டவர்கள், நம்ம படுற இந்த சமூகம் படுற கொடுமைகளை புரிந்தவர்கள், எவனும் ஒருவன் ரஷ்யருக்கு பின்னால் போக மாட்டான். அப்படி என்ன விஜய் என்ன பின்னாடி போறதற்கு இந்த மக்களுக்காக என்ன போராட்டம் செய்தார், என்ன நல்லது செய்திருக்கிறார், எத்தனையோ கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்குது, எத்தனையோ படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனையோ சரி உள்ள இருக்கக்கூடிய வீடுகளை தீகொளித்து கொண்டிருக்கிறார், எத்தனையோ கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பொதுவெளியில் ஒரு இறந்த புணத்தை தூக்க போக முடியவில்லை. ஒரு பொது கோயில், இந்து அறநிலைக்கு சொந்தமான கோவிலுக்குள் இன்னும் போக முடியவில்லை. இதற்கெல்லாம் மன்னன் விஜய் பேசினாரா, இல்ல போராடினாரா, இல்ல ஒரு கண்டனம் கூட தெரிவித்தாரா? எதற்கு இந்த மக்கள் விஜய் அண்ணன் பின்னாடி போக வேண்டும்? சில முட்டாள்கள் ரசிகர் என்ற பேரில் போய்கொண்டு போவார்கள், 1-2 பேர் போவார்கள். அவனும் ஒரு நாள் திரும்பி வருவான். விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் பின்னால் ஒரு நாள் திரும்பி வருவான். அவனுக்காக அந்த ஊரில் நடக்கக்கூடிய கொடுமைகள், சாதி ரீதியாக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் தான் அவனுக்கு உதவும், அவனுக்கு கை கொடுக்கும், அந்த பிரச்சனைகள் நிற்கும். விஜயோ நாம் தமிழரோ மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இந்த சாதி ரீதியாக நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு எவனும் நிற்க மாட்டான். இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல். ஒரு சாதி என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு இங்க நாங்கள் எல்லாம் தமிழர்கள், நாங்கள் எல்லாம் மற்ற சமூகங்களோடு ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்று வாய் புளிக்க அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார்கள் சில மூடர்கள். அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் சில பேர் போகலாம். அவனுக்கும் ஒரு நாள் நம்மளுக்கெல்லாம் தலைவர் எழுச்சி தமிழர் தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு நாள் புரிவான், கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவான். அதனால போற வழியில எதுவும் அள்ளி விட்டு எல்லாம் போக வேணாமன்னா, உங்களுடைய அரசியல் பயணம் இத்தனை வருஷங்களாக மிகப்பெரிய ஆளுமைகளோடு இருந்த பயணங்கள், தலைவர்களோடு இருந்த உங்களுடைய அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் இப்படி பொய்களை அள்ளிவிட வேண்டாம். எக்காரணத்தை கொண்டும் ஒரு விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய தொண்டனாக இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள், சொந்த மக்களை நேசிக்கக்கூடியவன் எவனாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தையை தாண்டி ஒருவனும் வரமாட்டான். இந்த அடிச்சு சொல்ல முடியும். சில பேர் ரஷ்யர்ன்ற பேர்ல வருவான், அவனுக்கும் நாங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால், அவனுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால், அவனுடைய ஏரியாவுக்கு பிரச்சனை என்றால், முதலில் அங்க போராடக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இல்ல. அவனை சார்ந்து இருக்கிற அவன் யாருக்காக போய் கொடி பிடிக்கிறானோ, யாருக்காக ஒரு குரல் எழுப்புறானோ அந்த கட்சி நிக்க போறதில்ல. அது நாங்க பார்த்து கொள்கிறோம். அதனால எங்களுடைய இலக்கு வேற. எங்களையெல்லாம் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர், புரட்சியாளரை நாங்கள்லாம் பார்த்தது இல்லை. 2ஆம் கட்ட புரட்சியாளராக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்காக, ஒட்டுமொத்த சமூகத்துக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர். ஒரு நாள் ஒட்டுமொத்த சமூகங்களும் இன்னும் எங்களுடைய தலைவரை ஏற்றுக்கொள்வார்கள். அது படித்த இளைஞர்கள் காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதையும் ஒரு நாள் எங்களுடைய தலைவர் அடைவார். சில பேர் இதெல்லாம் ஒரு சாதி கட்சி அப்படின்னு சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஐயாவோட 2-3 நாளைக்கு முன்னாடி கூட எங்களுடைய தலைவரை வாழ்த்திருக்கிறார்.
எங்களுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளியாக இயங்கி கொண்டிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலைவர் எழுச்சி தமிழர். எல்லா பேப்பர்களிலும் இன்னைக்கு டிவி நியூஸ்களையும் வரக்கூடியது எங்கள் தலைவர் தான், எங்களுடைய நியூஸ் தான். அப்படி ஓய்வே இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் கட்சி பணி செய்யக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். நீங்களே நன்றாக படிக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் நீங்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நம்ம கைபேசி வச்சிருக்கிறோம், செல்போன் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையினுடைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இவை எங்களை தவிர்த்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இனிமே நாங்கள் ஆளப்போறோம் சொல்லக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் 365 நாளும் போராட்ட காலத்துல தான் எங்களுடைய கட்சி இருக்குது. எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய தலைவர் மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் தாண்டியும் எங்களுடைய தலைவர் போய்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஓய்வில்லாமல் உறங்கக்கூட டைம் இல்லாமல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உறங்கி கொண்டு எங்களுடைய தலைவர் அப்படி இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். அது புரியாத ஒரு சில தக்குறிகள் அப்படி போகலாம், அவனுக்கும் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். அதனால இந்த 234 மாவட்ட செயலாளர்களுக்கும், 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் அனைவருக்கும் மேலூர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, உங்களுடைய மக்கள் பணி இன்னமும் தீவிரமாக ஆக வேண்டும். ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அதனால முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 தொகுதிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அதுக்கு துணையாகவும் 2-3 பேர் தலைவர் அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களுடைய கால்படாத ஊர்கள் இருக்கக்கூடாது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகவும் அதிகமான இன்னும் ஒரு ஓட்டு வங்கியை நம்ம பெற வேண்டும். தனித்தே நிற்காமல் மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு எல்லா கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் வர வேண்டும், அண்ணன் திருமாவளவன் வர வேண்டும், அண்ணன் எழுச்சி தமிழர் எங்களோடு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் தனித்து நின்று எத்தனை ஓட்டு சதவீதம் இருக்குன்னு கூட நம்ம நிரூபிக்கவில்லை. அப்படி தலைவர் இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறார். உங்களுடைய வேலை அனைத்து நம்மளுடைய பகுதிகளிலும், அனைத்து ஊர்களிலும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களும் அனைவருமே அரவணைத்து கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நம்மளுடைய 2026 தேர்தலை மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை அடைய நம் வேலை செய்ய வேண்டும். நம்மளுக்கான மக்களுக்கான பிரச்சனைகளும் முதல் நம்ம அந்த களத்தில் நிற்கணும். எந்த ஒரு ஊரில் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும், அனைத்து எந்த சமூகமாக இருந்தாலும், அவர் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு அநீதி நடந்தாலும் நம் போய் நிற்க வேண்டும். அவர்கள் நம்மளுக்கு நிற்கிறார்கள், நிற்கவில்லை, அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை கடந்து போவோம். நம்மளுக்கு 1008 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்மளுக்கான மாவட்ட செயலாளர் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்குருவோம். ஆனால் அடுத்தவர்களுக்கு நம்மளும் அவங்களுடைய பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டும், அந்த பிரச்சனையில் நம்மளும் பங்கு பெற வேண்டும். இதுதான் அனைத்து சமூகத்துக்கான ஒரு அரசியல். விடுதலை சிறுத்தைகள் ஏதோ ஒரு சாதிக்காரன் அவனுக்குள்ள பிரச்சனை நம்ம போகக்கூடாது, நம்மளுடைய சமூகத்தில் நம்ம சாதிக்காரனுக்கு நடந்தாத்தே அந்த பிரச்சனையை நம்ம கையாளணும், அதில் தான் நம்ம போகணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த சமூகத்துக்காகவும் நம் குரல் கொடுக்க வேண்டும். நியாயமாக இருந்தால் அந்த பிரச்சனையில் நம் தலையிட்டு எல்லா மக்களையும் அரவணைத்து நம்ம ஒரு கட்சியை மிகப்பெரிய இன்னும் அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போக வேண்டும். அது தலைவர் கூட்டணி சீட்டுகளை பற்றி தலைவர் முடிவு செய்து கொள்வார். எத்தனை சீட்டு பெற்றாலும், தலைவர் என்ன ஒப்புக்கொண்டாலும் இன்னும் அதிகமாக தொகுதியில் வாங்குவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு தலைவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். மற்ற கூட்டணிகளுக்கு போனால் கூட குறைஞ்சது 20-25 சீட்டுகள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு விஜய் அண்ணனோடு போனாலே 30 தொகுதி தாராளமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு தருவார்கள். ஆனால் தலைவர் அந்த முடிவை எடுக்க மாட்டார். சனாதன ஒழிப்பு தான் சாதி ஒழிப்பு, மக்களே விடுதலை. சாதியை ஒழிக்காமல் எங்கள் தமிழ் தேசியம் மலராது. சில பேர் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள், அதெல்லாம் நம்ம தோலுரிக்க வேண்டியது இருக்குது. அதனால கொள்கை ரீதியாக களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.